கூட்டு போய் இன்ட்ரா பண்ணி வச்சாங்க. அப்போ ஐயா தான் அன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு கூட்டு போய் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் கோயில் கூட்டு போயிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன் ஐயா. அதே மாதிரி இந்த பர்த்டே எனக்கு ஒரு ஸ்பெஷலாக தெரியுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பிறந்தநாள் போனால் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ரிட்டர்ன் கிஃப்டே வந்து ஒரு விருதாக எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. எதிர்பாராத சாலை விபத்தில் தவறிட்டார். அவருக்கு நாளைக்கு கல்யாணம், நைட்டு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டார். ஸோ அந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறதுக்கு என்னால் முடியல. எல்லாரும் அவர் காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சிஎம்சியில் அரசு ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து வச்சு பார்த்துட்ருக்கேன். அவர் பார்க்கும்போது கடைசி நேரத்தில் 2 நாள் கழித்து சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியாது, எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 30 வயசு பையன் திடீர்னு இல்லைன்னும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் புரிய வச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன், டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கேட்டேன். அவங்க முடிஞ்சு அண்ணனோட கண்டிஷன் முடிஞ்சு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிடுவாருனாங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணனோட உறுப்பை வந்து ஒரு இல்லாத 5 பேருக்கு தானமாக கொடுன்னு நான் கொடுத்து விட்டேன். ஸோ அப்போ வரையுமே யாருக்கும் தெரியாது, என் அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது அவர் போயிட்டாருன்ட்டு. அடுத்த நாள் காலையில் சென்னையிலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அண்ணனோட உறுப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரியும் அண்ணன் நம்மளை விட்டு போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னால் அந்த சினிமா பயணத்தை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப ஊருக்குள்ள போயிட்டு அப்பா அம்மா கூட விவசாயம் பார்த்துட்டு இந்த சேவை செய்யணுன்ற இதுக்குள்ளே இந்த சர்வீஸ்க்குள்ளே வந்தேன். அப்போ தான் யோசித்தேன், நம்ம பண்ணுற சர்வீஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆனால் அந்த கனவை விட்டுட்டு நம்ம பணத்தை நோக்கி, தொழிலை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஸோ அப்போ நான் யோசிக்கும் போது நம்ம கிராமத்தை ஏன் நம்ம பசுமையாக்கக்கூடாதுன்ற முன்னெடுப்பு எடுத்து எங்கள் வேலூர் மாவட்டத்தில் முக்கியமான ஆறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாறு. அந்த பாலாறை வந்து சில மணல் கொள்ளரிகள் ஆக்கிரமி செஞ்சு அழிச்சிட்டு வந்தாங்க. அந்த இடத்த வந்து தனியாலாம் போராடி மீட்டெடுத்து அழிந்த காட்டை மீட்டெடுத்தேன். ஒரு 26,000 மரங்கள் நட்ட ஒரு காடை, மணல் கொள்ளையர்கள் ஆக்கம் அழிக்கப்பட்ட காடை மீட்டெடுத்து ஒரு 8,000 மரங்கள் நட்டு 1 வருஷத்துல மீண்டும் அந்த காட்டை உருவாக்கினேன். இதுக்கு எனக்கு முதல் கிடைத்த பரிசு வந்ததுன்னா சிறை தான். நிறைய கட்ட பஞ்சாயத்து, கொலை மிரட்டல், அதுமாதிரி நிறைய வந்துச்சு. மினிஸ்டர்ஸ் லெவலில் ப்ரெஷர்ஸு. நான் எதற்குமே வந்து அடிபடியாமல் அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த காட்டை கொடுக்கணும், நம்ம சின்ன வயசில் பார்த்து இந்த மரங்களும் பறவைகளும் வாழணுன்றதுக்காக போராடி மீட்டெடுத்த தொடர்ச்சியாக பிறந்த முதலமைச்சர் என்னோட சேவையை பாராட்டி நாட்டின் 75 சுதந்திரத்தில் சிறந்த இளைஞர் விருதுலாம் கொடுத்தாங்க. இதுவரையும் 30,000 மரங்கள் நட்டிருக்கேன், 3 காடுகளை உருவாக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னதான் பணம் பொருள் சேர்த்து வச்சாலும் அடுத்த தலைமுறை அதை வச்சு பெருசாக வாழ போகிறதில்ல. நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகிறது வந்து இந்த இயற்கையும் நம்ம மரங்களும் காடுகளும் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கையை வந்து அழிக்காமல் பாதுகாத்துக்க எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாரோட கடமை. எல்லாரும் மரம் நடணும்னு சொல்ல, இந்த இயற்கைக்காக ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே எடுத்துக்கணும். மரம் நடந்து மட்டும் நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்ல வரல, பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். நம்மளோட தேவைக்காக இங்கே நிறைய மலைகளும் காடுகளும் வந்து அழிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாவே அதுவே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது ஒரு இதுவாக இருக்கும். நம்ம வாழ்கிற பூமி வந்து நம்ம வாடகை தாயில வீட்டில் தான் இருக்கும். இது யாருக்குமே சொந்தமானது இல்லை. நம்ம முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு விட்டு போனாங்களோ அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். 2007 இறந்துட்டாப்புல. அப்போது எங்கள் கிராம பகுதியில் வந்து ஆம்புலன்ஸ் சேவை இல்லை, ரோடு வசதி இல்லை, எதுவுமே இல்லை. யாரு கூப்பிட்டாலும் வரல. நானே 2 வீலரில் சுமந்துன்னு போய் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அங்கே ஒரு 1.5 நாள் உயிரோடு இருந்துட்டு தான் இறந்தாங்க. அப்பிலேருந்து நான் ஓச்சு ஒரு 10 வருஷம் சென்று நம்ம இந்த வண்டி வாங்கினோம். நம்ம வந்து எளிய குடும்பத்தை, எங்கள் அப்பா டிரைவர் தான். நான் வந்து வண்டி வாங்கி விற்றுட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நிறையா தடவை என் கனவுல வந்து என் தம்பி இல்லை, நான் அனாதையாக நின்னேன் அப்படின்றத நிறையா நாள் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். தம்பி இல்லாததுனால நம்ம தனியாக நின்னோம், அனாதையாக நிற்கிறோமே அப்படின்ட்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு நானே போயிட்டு ஒரு புதுசாக ஆம்புலன்ஸ் புக் பண்ணி நானே வந்து ஓப்பன் பண்ணேன். ஒரு முக்கியமான ஜங்ஷனில் கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது நாங்கள் ஆம்புலன்ஸ் ஓப்பன் பண்ணி. இந்த ஆம்புலன்ஸில் கிட்டத்தட்ட 6,000 உயிருக்கு மேலே நாங்கள் காமந்து பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 540 பிரசவத்துக்கு மேலே என்னோட ஆம்புலன்ஸ் உதவியாக இருந்திருக்குது. 24 மணி நேரமும் 24x7 எந்த ஃபோன் வந்தாலும் என்னால் எடுத்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் இருக்கிற 1.5 லட்சம் பேர்கிட்ட என் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். யாருக்கிட்டையும் எங்கள் டிரைவரோ எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ யாரோ ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க.
நான் போய் சம்பாரிச்சுன்னு வர்ற காசில் தான் இந்த ஆம்புலன்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் 100-108 அடித்தாலும் என் நம்பர் தான் கொடுப்பாங்க. என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு கால் வந்த அடுத்த 18வது நிமிஷம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுதான் எங்களுடைய ஆம்புலன்ஸினுடைய சேவையினுடைய வரலாறு. எந்த பேஷண்டாக இருந்தாலும் அடிபட்டாங்கன்னா எனக்கு கால் வந்தால் 18வது நிமிஷத்துக்குள்ளே அவங்கள ஜிஹெச்லேயோ ஜிப்மர்லேயோ நாங்கள் சேர்த்துருவோம். எங்கள் சொந்த ஊர் பாண்டிச்சேரி. இன்னைக்கு வந்து 3 ஆம்புலன்ஸ் போட்டு கவர்மெண்ட்டே 5 ஆம்புலன்ஸ் தான் இருக்குது 108ல் எங்கள் பகுதியில். அவங்களுக்கு சரிசமமாக 3 ஆம்புலன்ஸ் போட்டு என்னோட சொந்த செலவில் நான் இந்த 11 வருஷமாக நடத்திட்டு வரேன். இதுக்கு கிடைத்தது வந்து பார்லிமெண்ட், லண்டன் பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டு என்னை கௌரவிச்சாங்க 2023ல். இந்த அதே போல தான் இந்த பிளாட்ஃபார்மும் நான் நினைச்சு இந்த பிளாட்ஃபார்म கொடுத்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சு நன்றி வணக்கம். YouTube पे मुझे योगा विद शहीदा के नाम से सर्च कर सकते हैं, लेकिन यहाँ तक आना मेरे लिए इतना आसान नहीं था। शुरुआत ही बहुत ही ज़्यादा कठिनाइयों से हुई। जब मैं अपनी हायर स्टडीज़ करना चाहती थी, ग्रेजुएशन के बाद ही पेरेंट्स जैसे सब लड़कियों की शादी करनी है, बाद में लड़के नहीं मिलेंगे, स्पेशली हमारे यहाँ तो बहुत होता है। बट मैंने अपनी जर्नी की शुरुआत बहुत पढ़ाई में मेहनत करने से की थी। मुझे हमेशा से ये लगता था कि मैं वो औरत बनूंगी जो इंडिपेंडेंट हो, जो समाज के लिए, सोसाइटी के लिए कुछ करे। तो सबसे पहले मैंने अपनी पढ़ाई पर ध्यान दिया। ग्रेजुएशन के बाद मैंने बिजनेस एडमिनिस्ट्रेशन में मास्टर्स किया और उसके बाद हिंदुस्तान कोका कोला में मेरी जब फर्स्ट जॉब लगी थी, मैं वो रात याद करती हूँ और उस पूरी रात में बहुत नाची थी। मुझे ऐसा लग रहा था कि मेरे सपनों को कोई पर मिल गए हैं। और 10 साल बहुत अच्छी जॉब करने के बाद अंदर से कुछ ना कुछ कमी लग रही थी कि जॉब करने के बाद भी क्या ऐसा कमी है जो मुझे पूरा फील नहीं हो रहा है। देन योगा केम इनटू माय लाइफ और फिर मैंने अपनी योग में पढ़ाई की, मास्टर्स किया योग में। अभी मैं योगा स्कॉलर भी हूँ। और उसके बाद मैंने YouTube पर कंटेंट क्रिएट करना शुरू किया और वहाँ से मेरी मुलाकात देश और दुनिया में रह रहे बहुत से लोगों से हुई। उनको मैंने योग सिखाना शुरू किया। और भगवत गीता में एक श्लोक भी है, योगा कर्मशु कौशलम, यानी योगा हेल्प्स यू टू इनहेंस योर स्किल्स। योगा इज स्किल इन एक्शन। आप जो कुछ भी होते हो ना, चाहे किसी भी फील्ड में हो, आप डॉक्टर हो, इंजीनियर हो, हाउस मेकर हो, मीडिया की फील्ड से हो, कुछ भी हो, आपको योगा बेहतर से बेहतरीन करने की जर्नी होता है। योगा कुछ ऐसा मैजिक नहीं करता। योगा बस ये करता है कि आप जो भी इंसान हैं, आपको बेहतर से बेहतरीन करने का काम करता है, आपको निखारने का काम करता है। अगर आपके अंदर प्रतिभा है तो उसको बाहर निकालने का काम करता है। इसके लिए सिर्फ कुछ नहीं करना, सिर्फ 1 घंटे आपको अपनी बिजी शेड्यूल से टाइम निकालना होता है। मात्र 1 घंटा। सोचिए, 1 घंटा तो हम सोशल मीडिया में टाइम स्पेंड कर देते हैं। बस 1 घंटे का वक्त निकालिए। मैंने भी जब अपनी शुरुआत की थी, 0 से की थी। मुझे किसी ने इंस्पायर नहीं किया कि आप योगा करो, क्योंकि मैं एक मुस्लिम बैकग्राउंड से बिलोंग करती हूँ। बल्कि मेरी पढ़ाई लिखाई में भी लोगों को एतराज़ होता था कि तुम क्यों योग कर रही हो, क्या मिल जाएगा इससे। लेकिन मैंने कहा नहीं, मुझे कुछ ना कुछ तो मिल रहा है। जो ये शांति प्राणायाम करने से, ध्यान करने से, आसनों का अभ्यास करने से मिलती थी। जब इस चीज़ का मैंने एहसास किया, जब मैं एक दिन योग निद्रा का अभ्यास कर रही थी, मेरे गुरु ने कराया, मैंने कहा इतनी शांति तो मुझे आज तक महसूस नहीं हुई। बस मैंने ठान लिया कि अब मुझे योग ही करना है। बस उस दिन का दिन है और आज का दिन है, बीच में मैं कभी नहीं रुकी। और जब आप किसी चीज़ का स्वाद चख लेते हो एक बार और आपको अच्छा लगता है, तो आप चाहते हो कि काश ये स्वाद सबको मैं बांट सकूं और सबको योग सिखा सकूं। अंत में मैं अपनी वाणी को विराम दूंगी और सिर्फ जाते जाते यही कहूँगी मेरी जर्नी से, खुद ही को कर बुलंद इतना, खुद ही को कर बुलंद इतना कि हर तदबीर से पहले खुदा खुद बंदे से पूछे, बता तेरी रजा क्या है। எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த மெய் வருத்த கூலி என்பது நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, எப்போவுமே யங்கா இருக்கணும், எப்போவுமே ஒரு மாதிரி யங்கா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. நிச்சயமாக அது நடக்கும். அதுக்கு அடுத்தது என்ன தேவைப்படுது நமக்கு அப்படின்றது மனம். ஏன்னா ஒன்று மட்டும் பத்தாது, மனசு ரொம்ப முக்கியம். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. அப்போது உடம்பு மாத்திரம் பத்தாது, மனசும் அது கூட சேர்ந்துடுது. எப்பவுமே மூச்சும் மனமும் என்பது விநாயகரும் முருகரும் போன்றது. அதனால் மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை. அப்போது நமக்கு இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் இந்த உடம்புக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. அதன் பிறகு
அறிவு. இந்த அறிவு என்பது என்ன நம்ம நினச்சிக்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல 9 வாயில். இந்த 9 வாயில் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த வாயை பயன்படுத்தி பேசுகிறோம். நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம். இந்த சுவாசம் எப்பொழுது அவர்களுடைய வசமாகிறதோ, யாரெல்லாம் சுவாசிக்க தெரியுமோ அவர்களால் உள்ளே வாசிக்கவும் தெரியும். அப்போது இந்த உடம்பு நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்ற வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு முக்கியமான காரணம் இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும். நம்மளுடைய வாயை மூடும் பொழுது அந்த மூச்சோடைய கதி மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ சென்று கொண்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும், இதுதான் வான்பொருள். வான்பொருளோடு இணைக்கக்கூடிய தத்துவம். அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அந்த பொருள். இந்த மெய்ப்பொருள் என்பது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருள். அதை காண்பது அறிவு. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பேசுகிறவங்கள வச்சு தான் எல்லாருமே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மெய்ப்பொருளுக்குள்ள அந்த தத்துவம் சிவம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது தான். இதை பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணாகதி ரொம்ப முக்கியம். ஏன்னா கதி என்பது நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ சரண் ஆகும் கதி, அதுதான் சரணபவா அப்படின்னு சொல்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மனம் மூச்சு அனைத்துமே சேர்ந்து எப்பொழுது அது சரணாகின்றதோ அப்பொழுது அந்த கதியானது ரொம்ப நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் இந்த தெய்வம் அல்லது ஏதோ ஒன்று, நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூச்சு தான். திரும்பவும் இந்த சரணாகதியில் என்ன தேவைப்படுறது அப்படின்னு எல்லாம் சரண்டர்னு சொல்கிறோம். இல்லை, சரண்டர் கிடையாது. மூச்சு இந்த விதி மதி கதி என்று சொல்லுவார்கள், அந்த இடத்துல தான் அது ஒளிஞ்சிருக்கு. இந்த கதிக்கிட்டே வந்துடுறேன். கதி என்பது சரணாகும் கதி. அங்கே பரிபூர்ணம் சேரணும். பரி என்றால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, பூரணம் என்றால் ஸ்வீட்டு இனிப்பு. இதுவும் அதுவும் சேர்ந்துடுச்சுன்னா அவங்க அதை வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம நிறைய பார்த்துப்போம் சார். இந்த நம்ம இருமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுடி என்பது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சங்கி 2 தாரை 1, இந்த 2 இடத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சு. இங்கே நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப முக்கியம், அது தலைக்கு மேலே இருக்குது. அப்போ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளை யாரும் அனாவசியமாக நினைக்க மாட்டாங்க, அவசியம் என்று நினைக்கின்றார்கள். அப்போது இருமுடி தாங்கி இந்த 2 சைடில் ஓடிட்டு இருக்கக்கூடிய மூச்சை யார் ஒருத்தங்க தாங்குறாங்களோ, இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். குரு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 படி நம்மளுடைய தொப்புள் பகுதியிலிருந்து தலைவருக்கும் போகக்கூடிய அந்த கதி என்பது சரியாக முயற்சி செய்து நாம் சாதனை செய்யும் பொழுது இருமுடி தாங்கி ஒருவனதாகி குருவனவே வந்தோம் சொல்லும் பொழுது அங்கே தன்னுள் இருக்கின்ற அந்த அகப்பொருள் வெளியில் தெரியுது. அவ்வளோதானே தவிர்த்து அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக சொல்லணும்னா தேங்க்ஸ் டு ஆல் மை கைஸ், யோகிஸ். ஆக்சுவலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஃபார் டின்னர். Thanks to all, especially all yogis. Magesh ji, thank you. We have a book launch and audio launch, so I'm closing my. Thank you, sir. Thank you. The book is called Art of Yoga, 3,335 Yogasana and Sadhana book launch.